ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் புளி சாதம் தாங்க செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுன்னு சொல்கிறேன் வாங்க. தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்து தோல் உரித்து வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். பெருங்காய பவுடர், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிப்புக்காக 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நான் 5 பேருக்கு தேவையான அளவு தாங்க செய்ய போகிறேன். தேவையான அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சிடலாங்க. நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு கலர் மாறி வர்ற டைமில் வரமிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தனியாக வறுத்தா கலர் சேஞ்ச் ஆகிடுங்க, கரிஞ்சு போயிடும். ஸோ கடலைப்பருப்பு கூட சேர்த்து வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் வெந்தயத்தை சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா கலர் செவந்து வர டைமில் அதையும் அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். நல்லா காஞ்சி வர டைமில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வேர்க்கடலை ஆட் பண்ணி நல்லா கலர் செவந்து வருங்க. செவந்து வர டைமில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க, அந்த தண்ணியை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் மூடி எடுத்து விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு ஆக்கிக்கோங்க. ரொம்ப பவுட்ரு ஆக்க வேணாம், லைட்டாக குறப்பாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா குறப்பாக எடுத்துக்கிட்டு இப்போ அந்த புளிக்காய்ச்சலை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கட்டியாக இருந்தால் திப்பி திப்பையாக இருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா தொக்கு மாதிரி வந்துடுங்க. இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் வெங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம புளி தொக்கு காய்ச்சல் ரெடி ஆகிட்டுங்க. சாதம் வடித்து நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அதில் சேர்த்து கலந்துடலாம். நல்லா சூடான சாதம் எடுத்துக்கோங்க. சாதம் எடுத்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட புளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.